ஹலோ கைஸ், 2025 ஆரம்பிச்சு இன்னமும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? ஸோ வாங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஸோ நம்ம இப்போ தேசிய பங்குச்சந்தை இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ தேசிய பங்குச்சந்தை இத்தனை சதவீதம் விழுந்திருக்கு, சென்செக்ஸ் இவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க கண்டிப்பாக டெய்லி நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தால். ஸோ தேசிய பங்குச்சந்தை 2001ஆம் ஆண்டுலேருந்து இப்போ 2025 ஜனவரி ஆரம்பிச்சிருச்சுங்க. எவ்வளோ ஏறி இருக்கு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். 2130% ஏறுக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது இப்போ எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வருஷம் வருஷம் கண்டிப்பாக ஏறிட்டு தாங்க இருக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மூவ்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. எஸ், இந்த நேரம் மார்க்கெட் விழுந்துருமோ, அந்த நேரம் மார்க்கெட் விழுந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுட்டே தாங்க இருக்கணும். ஸோ இஃப் யூ டோன்ட் லவ் மீ அட் த பாட்டம் யூ கான் டிசர்வ் மீ அட் த ஹை. இதுதான் வந்து மார்க்கெட் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் என்ன ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா என்னோட விலை ஏறும்போது உங்களால் என்னை வாங்கவே முடியாது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% கரெக்ஷன் ஆயிருக்குங்க. எஸ், இப்போ இவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆயிருக்கு, இப்போ வாங்கினா திரும்ப விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது உங்களுக்கு பயம் இருக்கும் தானே. எஸ், உங்களோட மொத்த அமௌண்ட்டையும் ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபிஸ் வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை டெய்லியோ இல்லை வாரமோ உங்கள்கிட்ட எப்போ கேஷ் இருக்கோ அப்போயோ நீங்கள் எஸ்ஐபி மட்டும் ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாங்க. ஸோ ஸ்டாக்ஸை இது மட்டும் நீங்கள் எஸ்ஐபி மூலயமா வாங்குறதுனால ஒவ்வொரு டிப்பையும் நீங்கள் வாங்க முடியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து 700 போயிருந்துச்சு. ஸோ அப்பயும் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது இறங்கிருச்சு அப்படின்னா 650 வந்துருச்சு அப்படின்னா 650 வாங்குவீங்க. 600 வந்துருச்சுன்னா 600 வாங்குவீங்க. இப்போ நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மிட் வேல்யூவில் வரும். சரிங்களா? ஸோ திரும்ப அந்த ஸ்டாக் ஏறும்போது உங்களோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக ஏறும்போது உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லைங்க, இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு சார்ட் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நிஃப்டி, ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஸ்டாக் கூட எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எஸ்பிஐ பேங்கை காட்டுறேன். இந்த எஸ்பிஐ பேங்க் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூடவே நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பங்கு. சரிங்களா? இந்த பேங்க் நமக்கு தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன சொல்லுவாங்க, நல்லா ஒரு கவர்மெண்ட் பேங்கை பார்த்து ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அக்கௌண்ட்டை. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து ஒரு நல்ல ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஸோ 1999 இந்த ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் 6737% ஏறி இருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஜஸ்ட் ரொம்ப வருஷத்துலாம் இல்லைங்க, கொரோனா காலத்தில் நீங்கள் வாங்கியிருந்தா கூட நீங்கள் எவ்வளோ எடுத்துருப்பீங்கன்றதை பாருங்க. ஸோ கொரோனாக்கு அப்புறம் இது ஏறினதுங்க. இந்த 4 வருஷத்தில் ஏறினது, இந்த 3 வருஷத்தில் ஏறினது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 168%, 168% இன் 3 இயர்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மாட்டம் நீங்கள் வாங்குற ஸ்டாக்கும் இந்த அளவுக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. எஸ், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. 2025 ஜனவரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அட்லீஸ்ட் இப்போ இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள பயோவில் என்னோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரேடிங் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், இது மட்டும் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக நான் கற்றுக்கணும் அப்படின்னா வி ஹேவ் அ கோர்ஸ் ஆல்சோ. நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூட என்னோட பயோவில் லிங்க் இருக்குது, மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எங்களுக்கு பின் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கியிருக்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து இறங்கிடுச்சு, இது எந்த அளவுக்கு இறங்கும் இல்லை எந்த அளவுக்கு ஏறும்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. தேங்க்யூ கைஸ். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். உங்கள் ஃபேமிலிக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.